வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கிலேருந்து ஒரு பரபரப்பா வைரல் ஆனது என்னன்னா, உலகநாயகன் கமல்ஹாசனும் அமிதாப் பச்சனும் மீட் பண்ண அந்த விஷயம்தான். கல்கி 2898 ஏடி அந்த படத்துடைய சீக்வல் பார்ட் 2 அந்த படப்பிடிப்பு துவங்கிருச்சு. ஹைதராபாத்ல அதற்கான படப்பிடிப்பு துவங்கியது. மிகப்பெரிய செட்டு போட்டிருக்காங்க. Shooting has begun for the sequel to the 2024 Telugu sci-fi hit Kalki 2898 AD, which grossed over 1,000 crore worldwide. Bachchan posted on his Tumblr about meeting Hasan, their first collaboration. அவருடைய அந்த டம்ளர்ல வந்து சோஷியல் மீடியா அதுல வந்து அவர் போட்டிருக்காரு. எப்படின்னா, மீட்டிங் வித் த கிரேட் கமல்ஹாசன் ஆஃப்டர் ஏஜஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப்டர் கிராப்தார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ 1985ல வந்த கிராப்தார் அந்த படத்துல ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணாங்க. ஸோ 85க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 41 வருடங்கள் கழிச்சு திருப்பி ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. 41 51 85ன்னா 95 2005 2015 2025 அதான் 41 வருஷம். 41 வருஷம் கழிச்சு ஒரே படத்துல வேலை பார்க்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி முதல் பார்ட்ல ஒரே படத்துல இருந்தாங்க. இந்த படத்துல ரெண்டு பேரும் நேருக்கு நேரா மோதக்கூடிய காட்சிகள் இருக்கு. ஸோ இது வந்து அஸ்வத்தாமா மீட்ஸ் சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற தலைப்புல நேத்திக்கு பயங்கர வைரல் எங்க பார்த்தாலும். ஸோ இதை பார்ட் 2 வந்து அஃபிஷியலா தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கான இது ஒரு அறிவிப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்திகள் வந்தா கூட அமிதாப் பச்சனே போட்டிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கா. அதுவும் கமல் சார் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்காக மீசையெல்லாம் எடுத்துட்டாரு. கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷிங்கான லுக்கோட சும்மா ஜம்முன்னு இருக்காரு. இது அனிருத்தோட எரா. ஸோ எதா இருந்தாலும் அனிருத் தான். எது பெருசா என்னவா இருந்தாலும், அது வந்து ஐசிசி வேர்ல்டு கப் T20 இருந்தாலும் சரி, அது வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிற படமா இருந்தாலும் சரி, அதுல வந்து அனிருத்துடைய மியூசிக் தான். ஏன்னா அந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப்புடைய தீம் மியூசிக் அவர் தான் பண்ணியிருக்காரு. பிரமாதமா இருக்கு. அது நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டதுதான், அந்த ஃபீல் த த்ரில் அப்படிங்கிறது. இப்ப நாளைக்கு வந்து சென்னை சேப்பாக்ல வந்து மேட்ச் நடக்குது. கிட்டத்தட்ட 30,000 பேர் அந்த மேட்ச் பார்க்க போறாங்க. ஏன்னா இந்தியா வந்து சூப்பர் எயிட்ஸ்ல முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்து போயிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் ஜிம்பாப்வேயோட சென்னையில நடக்குது. 7 மணிக்கு யூஸ்வலா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு அனிருத்தோட கான்சர்ட் கிரவுண்ட்ல. அதுல வந்து இந்த இது வரும், இந்த ஐசிசி T20 ஃபீல் த த்ரில் இது பாடுவாரு. அப்புறம் இது அந்த ஆஜா ராஜா பாடுவார்னு நினைக்கிறேன். ஆஜா ராஜா அந்த மியூசிக் வரும்னு நினைக்கிறேன். நம்ம KHRK அந்த ப்ரமோல வந்ததுல ஆஜா ராஜா பிரமாதமா இருந்தது. அந்த மியூசிக்கும் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மேட்சுக்கு முன்னாடி காமிப்பாங்க. 6-7 அது நமக்கு காமிக்க மாட்டாங்க லைவ்ல. அது அங்க கிரவுண்ட்ல இருக்கிறவங்க தான் என்ஜாய் பண்ண முடியும். அது வந்து நடக்கும். இதை பொறுத்தவரைய அனிருத் வந்து அந்த மியூசிக் பண்ண அந்த KHRK ரீயூனியன், அது வந்து எல்லா வெர்ஷனும் சேர்ந்து எல்லா லாங்குவேஜும் சேர்ந்து ஒரு குமுலேட்டிவா வந்து 60-65 மில்லியன் வியூ கிராஸ் ஆகி போயிடுச்சு. அது எங்கேயோ போயிடுச்சு. அது எங்க பார்த்தாலும் வைரல். அது வந்து நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ், வெவ்வேறு விதமான ஆட்கள் வந்து இதை போட்டு பண்றாங்க. இது AI யூஸ் பண்ணி வெவ்வேறு விதமான நடிகர்களுடைய எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பிச்சு துல்கர் சல்மான், அந்த மாதிரி இப்போ சிம்பு தனுஷ் அப்படின்னு நிறைய வெவ்வேறு விதமான இதை AI மூலமா பார்க்க முடியுது. அந்த அளவு வைரல் ஆயிடுச்சு. எங்க திரும்பினாலும் இதுதான் KHRK படத்தை பத்தின பேச்சு தான் அடிபடுது. KHRK இந்த படத்தோட பேச்சு தான் அடிபடுது. இப்ப நம்ம ராஜ்கமல் வந்து ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறாங்க சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல. அது வந்து தலைவர் 173 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இன்னும் பேர் வைக்கல. அந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்ப ஆரம்பிக்கும்? ஏன்னா பொங்கல் 2027 அப்படின்னு விளம்பரம்லாம் கொடுத்தாச்சு. அப்ப ஏன்னா ஏற்கனவே சுந்தர் சி பண்ண வேண்டியதா இருந்தது, தள்ளி போச்சு. இன்னும் சில டைரக்டர்லாம் பார்த்தாங்க. கடைசியில சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை தான் ரஜினிகாந்துக்கு பிடித்திருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பிளஸ் வந்து காமெடியோட இருக்கக்கூடிய ஆக்ஷன் படம். அதாவது ரொம்ப ரத்தம்லாம் இல்லாம ரசிகர்கள் எல்லா விதமான ரசிகர்களும் பார்க்குற மாதிரியான ஒரு கதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதை தான் வந்து கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல ஆரம்பிச்சு கண்டினியூஸா படப்பிடிப்பு நடக்குது. வேற ஏன்னா ரஜினி வந்து இதெல்லாம் முடிச்சுட்டாரு, ஜெயிலர் 2 முடிச்சுட்டாரு.
அதனால அவருக்கு வேற படப்பிடிப்பு கிடையாது, முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு தான் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. செப்டம்பர் 2026 அது வரைய செப்டம்பர் வரைய, ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைய படப்பிடிப்பு நடக்கும். பொங்கலுக்கு இந்த படம் வெளிவரும். The film will be produced by Kamal Haasan under Rajkamal Films International and is said to be a commercial entertainer with a strong family elements அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு வந்து பிங்க் வில்லால வந்து இது சம்பந்தமா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ உலகநாயகன் தயாரிக்க சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய படம் வந்து ஏப்ரல்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் மாசம் முடிச்சிருவாங்க. பொங்கலுக்கு அந்த படம் வெளிவரும். தாய் கிழவி படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் நடக்கும்ல, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அதுல வந்து ராதிகா, சிவகார்த்திகேயன், அப்புறம் நம்ம சிங்கம்புலி இவங்கெல்லாம் பேசுனது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சிவகார்த்திகேயன் பேசும்பொழுது அவர் வந்து ராஜ்கமலுக்கு சிவகுமார் முருகேசனை கூட்டு போயிருக்காரு. அதாவது ராஜ்கமல்ல வந்து தாய் கிழவி பார்த்ததுக்கு அப்புறம் ஷையோனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவங்க நேரா போயிருக்காங்க. சார் நான் ஒரு படம் பண்ணணும்னு மகேந்திரன் சார்ட்ட சொல்லியிருக்காரு, இவர் தான் டைரக்டர், இதுதான் கதை அப்படின்னு ஒன்று நேராக கமல் சார்ட்ட கூட்டு போனாராம். கமல் சார்ட்ட வந்து சார் இதுதான் டைரக்டர், இதுதான் கதை அப்படின்னு ஒன்று, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தாராம். படத்தை ஆரம்பிச்சிட்டாங்களாம் இம்மிடியட்டா. அதுக்கப்புறம் தாய் கிழவி படத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கமல் சாரும் மகேந்திரன் சார்லாம் தாய் கிழவி படத்தை பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு அங்க அந்த மண் சார்ந்த மக்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு சிவகுமார் முருகேசன். அவர் வந்து பாராட்டினாரா கமல் சார், இவங்கெல்லாம் தான் நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கியிருக்கீங்க, இவங்கெல்லாம் மிக முக்கியமான நடிகர்களா வருவாங்க அப்படின்னு பாராட்டினாராம். ஸோ கமல் சார் வந்து படத்தை பார்க்காம, தாய் கிழவி படத்தை பார்க்காம தான் சேயோன் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து சிவகார்த்திகேயன் சொன்னார். அது ஒன்று. ரெண்டாவது வந்து சிங்கம்புலி பேசும்பொழுது தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன். அதாவது மதுரையில வந்து கமல் சார் ரசிகர்கள்லாம் தீவிரமா இருப்பாங்க, அவருக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அப்படி ஒரு ரசிகனை நான் வந்து இந்த தாய் கிழவி படத்துல நடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு கமல் ரசிகர் எவனாலையும் நடிக்க முடியாது, அவ்வளோ வெறித்தனமா நடிச்சிருக்கேன். அவரோட டாட்டூ வேற பச்சை குத்தி இருப்பாராம். படம் முழுக்க அந்த மாதிரி காமெடியும் பண்ணியிருக்காரு. எங்க பார்த்தாலும் கமல் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் படத்துல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம். மூணாவது வந்து ராதிகா, அவங்க தான் படத்தோட கதாநாயகி. அவங்க என்னன்னா படத்துக்கு வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு நடிச்சிருக்காங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்தது. 4 மணி நேரம் மேக்கப் போடணும், 2 மணி நேரம் மேக்கப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து ஒரு கேரக்டர் பண்றதுக்கே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் அப்பதான் கமல் சாரை நினைச்சுக்குவேன். அவர் வந்து எவ்வளவு சாதாரணமா 10 கேரக்டருக்கு அவர் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதெல்லாம் அவர் வெளியில சொல்றதே கிடையாது. நான் கஷ்டப்பட்டேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு சொல்றது இல்லை. அவ்வளோ பொறுமையா தான் கேரக்டர் வரணும்னா நம்ம பண்ணணும். கமல் சார் சொல்லுவார், நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு. அது வந்து 100% அவர் அதை நம்புறாரு. இப்ப பாருங்க, கல்கிக்கு மீசை எடுத்துட்டு போயிருக்காரு. எவ்வளவு கஷ்டப்படணும் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அந்த வில்லன் ரோலுக்கு, சுப்ரீம் எஷ்கினுக்கு. அதுதான் கமலஹாசன். அவர் வந்து தன்னுடைய வேலையை வந்து கஷ்டமா நினைக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாராம் ராதிகாட்ட, ஒரு கேரக்டர்னா அதுல ராதிகா தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. அது என் மனசுல பச்சைக்குன்னு ஒட்டிக்கிச்சு, அந்த கேரக்டரை தான் நான் நடிச்சிருக்கேன் கமல் சார் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ராதிகா.